1/4 கிலோ அது சுரக்காய் எடுத்து துருவி பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான தேங்காய் 1/2 மூடி அதையும் திருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஜீனி சுரக்காய்க்கு தேவையான ஜீனி 200 எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம நெய் ஊற்றி பேனில் நல்லா வதக்கி சுண்டி வந்த பிசு தன்மை வந்த பிறகு மில்க் பவுடரை போட்டு நல்லா கிளறி ஒரு தட்டில் போட்டு ப்ரெஸ் பண்ணி ஆறின பிறகு கட் பண்ணி எடுத்தால் சுவையான சுரக்காய் பர்பி ரெடி. அதுக்கு லாஸ்ட்டில் வந்து ஏலக்காய் தூள் எல்லாம் போட்டு மேலே அலங்காரத்துக்கு டூட்டி ஃப்ரூட்டிலாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி குழந்தைகளுக்கு பிளேட்டில் வச்சு கொடுத்தா சுவையாக இருக்கும். சுரக்காவை வந்து நல்லா வதக்கி பிளேட்டில் எடுத்து பரப்பி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஆறின பிறகு பீஸ் போட்டு எடுத்து காட்டுறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சுரக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகள் சுரக்காயெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்வீட்டு ஐட்டமாக நம்ம செஞ்சு கொடுத்தா அது என்ன பொருள் கூட தெரியாது குழந்தைகளுக்கு. அதனால் விரும்பி சாப்பிட்ருவாங்க. இல்லை வந்து மில்க் பவுடரு தேங்காய் எல்லாம் போட்டு வச்சதுனால டேஸ்ட்டாக இருக்குது. சுரக்காய் பருப்பி ரெடி. அதை வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதை செஞ்சு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க.